மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த தகவலை கேட்கலாம். திரு சந்திரகுமார் அவர்கள் நம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாக அறிகிறேன். இது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. கடந்த 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து அவர் எங்களோடு பொதுக்கூட்டங்களிலே பங்கேற்று உரையாற்றினார். அப்போதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று தொடர்ந்து எங்களிடத்திலே பேசி வந்தார். ஆனால் திடீரென இப்படி அவர் சொல்லுவதன் பின்னணி என்னவென்று விளங்கவில்லை. இது தேமுதிகவினுடைய தனிப்பட்ட உட்கட்சி விவகாரம் என்றாலும் கூட தற்போது இது மக்கள் நல கூட்டணியோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனையாக இருப்பதால் இந்த செய்தி நமக்கு மிகவும் அதிர்ச்சியை தருகிறது. சந்திரகுமார் அவர்கள் தலைமைக்கு மிகவும் விசுவாசமானவர், கட்சிக்கு மிகவும் விசுவாசமானவர் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது எங்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது. ஏன் என்று விளங்கவில்லை. சந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து மக்கள் நல கூட்டணிக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா அவருடைய குரல் அல்ல, இது வேறு யாருடைய குரலோ தெரியவில்லை. அவர் எங்களோடு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் பயணம் செய்தார். 3 நாட்கள் 7 பொதுக்கூட்டங்களில் எங்களோடு கலந்து கொண்டு உரையாற்றினார். மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தார். ஆனால் இப்போது திடீரென்று அவர் இந்த மாற்றத்திற்கு ஆளாகியிருப்பதன் காரணம் விளங்கவில்லை. இதன் பின்னணியில் ஏதோ திரைமறைவு வேலைகள் நடந்திருக்கின்றன. இதையெல்லாம் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்பார்த்துதான் காய்களை நகர்த்தியிருக்கிறார். ஆனால் சந்திரகுமார் இப்படி ஒரு முடிவை எடுப்பார், இப்படி அதிருப்தியை வெளிப்படுத்துவார் என்று அவர் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் இடையூறுகள் வரும், பல்வேறு முனைகளில் இருந்து சிக்கல்கள் எழும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். அதை எங்களிடத்திலும் எடுத்தினார். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் இந்த களத்திலே நிற்போம். கட்டாயம் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வரலாறு படைக்கும்.